முதல்ல வந்திருந்தவங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி. வெற்றி சாருடைய மிக அற்புதமான ஒரு முயற்சி. அந்த முயற்சியோட பலனாக இன்றைக்கி இங்கே கற்றுக்கிட்ட அந்த மாணவர்கள் 3 பேர் பேசினது வந்து அவ்வளவு தெளிவு இருந்தது. அவங்களோட சேர்ந்து நானும் பிரயாணம் பண்ணுறதுல எனக்கு பெரிய மகிழ்ச்சி. அந்த பசங்க பேசும்போது நானும் நிறையா கற்றுக்கிட்டேன். இனிமேலும் அவங்களோட கலந்து பேசும்போது அவங்களோட பேசும்போதும் ஒவ்வொரு முறையும் அவங்கக்கிட்டேருந்து நான் நிறையா கற்றுப்பேன்னு எதிர்பார்க்குறேன். அது பகிர்தலாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு சிறிய இடத்துல இப்படி தொடங்கினாலும் தானுஷா அவர்கள் சொன்ன மாதிரி இது இன்னும் ஒரு 5 வருஷத்தில் 10 வருஷத்தில் இவர்கள் சொல்ல போகிற கதைகளை கேட்குறதுக்கும் பார்க்குறதுக்கும் நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன். இந்த முயற்சிக்கும் இதில் வந்து கலந்துக்கிட்ட அத்தனை மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும், இது தொடங்கி வச்ச வெற்றி சாருக்கும் அவங்க கூட இருக்க அத்தனை ஃபேக்கல்ட்டிஸ் அப்புறம் எல்லாருக்குமே வந்து என்னுடைய நன்றி, மிக்க நன்றி. பெரும் மகிழ்ச்சி. நம்ம இந்த இடத்துல இதை பற்றி பேசல எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா மிக அற்புதமான தொடக்கம். ஏன்னா இதோட சிலபஸ் நான் கேட்டேன், அப்புறம் படித்து பார்த்தேன். இதை இவங்க சொல்லித்தர பாடங்களும் அதை அவர்கள் மாணவர்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக இவங்க எடுக்கிற வகுப்புகளும் வந்து மிக பிரமாதமாக இருக்குது. எனக்கு பெரும் மகிழ்ச்சி தான் என் படம் வந்து ஓடிடியில் வந்து நல்லபடியாக போனதில்லை. அதை தாண்டி இந்த இடத்துல இதை பற்றி பேசுவோமே அது மிக சிறந்த தொடக்கமாக இருக்குது. இதோட எதிர்காலத்தை என்னால் வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியுது. நான் அந்த நாளுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். இவர்கள்லாம் வந்து தன்னுடைய கதைகளை சொல்ல போகிற அந்த நாளுக்காக காத்திருக்கேன். அந்த மாதிரி வந்து இந்த வந்து மூவியை தாண்டி வந்து காமன் பீப்புள் வந்து கஷ்டமாக படம் பண்ணுறாங்க. அது ட்ரோலாகவே மாறக்கூடிய அது எப்பயுமே இருக்கும். அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அது எப்பயுமே இருந்துகிட்டு தான் இருக்குது. முன்னாடி வந்து தெருமுக்கில் ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து நானும் அந்த மாதிரிலாம் கிண்டல் பண்ணி பேசியிருக்கேன் சின்ன வயசில். ஸோ அது எப்பயுமே இருந்துகிட்டு தான் இருக்கும். அது ஆனால் அதே சமயத்தில் படம் நல்லா இருந்ததுன்னா மக்கள் அதை கொண்டாட தான் செய்கிறாங்க. அவங்க தான் அதை எடுத்தது. இப்போ என் படத்தை ஓட்டவும் செஞ்சுருக்காங்க, என்னையும் கலாய்ச்சிருக்காங்க, நல்லா இருக்க படத்தை கொண்டாடவும் செஞ்சுருக்காங்க. ஸோ இது ரெண்டும் கலந்தது தானே இதில். அப்புறம் அதன் மூலமாக நம்மளும் சில விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம்ல. ஓகே, நம்ம பண்ணது ஏதோ தப்பு இருக்குது போல இருக்குது, ஓகே நம்ம பண்ணது இதை ரசிச்சிருக்காங்க போல இருக்குது அப்படின்னு நம்மளும் அது புரியுது. அது ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ் மாதிரி தான் நான் பார்க்குறேன். நம்ம 2 பேர் பேசிக்கிறது மூலமாக நான் யாருன்னு உங்களுக்கும், நீங்கள் யாருன்னு எனக்கும், நம்ம 2 பேர் பேசுகிற விஷயங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிற மாதிரி தான் அந்த விஷயம் பார்க்குறேன். இந்த கடந்த ஒரு 14 வருஷமாக நானும் என்னை நல்லா பாராட்டுறதையும் நல்லா கலாய்க்கிறதையும் ரெண்டுத்தையும் பார்த்து. ஸோ அது அந்த அனுபவத்துலேருந்து சொல்கிறேன். அது இயல்பு தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு என்ன பண்ணணும் விருப்பம் இருக்கிறதோ அது உங்களுடைய பாணியிலேயே உங்களுக்கு புரியும் விதத்திலேயே எந்த தொழிலை செய்ய விரும்புகிறோம் தொழிலை புரிஞ்சுக்கோங்க. அதில் இதுக்கு முன்னாடி அந்த தொழிலில் சாதித்தவங்க பெரியவங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். பட் ஆனால் உங்களுடைய புரிதல் முறைன்னு ஒன்று இருக்கும். அது உங்களுக்கானது. அது உங்களுடைய கைரேகை போல் பலர்த்து சொன்ன மாதிரி உங்களுக்கு புரியும் முறைன்னு ஒன்று இருக்குது. அந்த முறையில் அதை புரிஞ்சுக்கோங்க. அது இன்னும் எளிமையாகவும் பாரம் இல்லாமல் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆக்டரோட சம்பளத்தை பற்றி நீங்கள் பெல்ல கூட்டிகிட்டு வரீங்க பார்த்தீங்களா, இங்கே வந்து முதல்ல இந்த இதை பற்றியே பேசலான்னு சொன்னேன். என்ன மிஸ்டர் நாகராஜ் இப்படி பண்ணுறீங்க? வந்திருக்க ஊடக நண்பர்கள் அப்புறம் மாணவர்கள் என்ன அவங்களோட சேர்த்துக்கிட்ட வெற்றி சார் அப்புறம் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம், நன்றி. சார் வந்து உங்களுக்கெல்லாம் வந்து ஏதாவது என்னுடைய அனுபவத்தில் வந்து நீங்களும் பேசுங்க செய்து அப்படி சொல்லி தான் கூப்பிட்டாரு. ஆனால் நீங்கள் எல்லோரும் பேசினதில் வந்து நான் நிறைய உங்கள்கிட்ட கற்றுக்கிட்டேன். ஸோ உங்களுடைய பேச்சு மிக பிரமாதமாக இருக்குது. ஒரு வருஷம் படிச்சிருப்பீங்களா? உங்களுடைய தெளிவு ரொம்ப அழகாக இருந்தது. முதல்ல அந்த உங்கள் பேர் என்னம்மா? மோனிஷா பேசும்போது உட்காருங்க ப்ளீஸ். மோனிஷா பேசும்போது இந்த ஆண் பெண்ணோடைய அந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பற்றியும் தான் ஊரில் தான் பார்க்காததை இங்கே பார்த்ததை பற்றியும் அந்த அரசியலை புரிஞ்சுக்கிட்டதை பற்றியும் அவங்க பேசுனதாக இருக்கட்டும்,
அடுத்து தான் வாழ்ந்த நிலத்தை பற்றி அந்த மீனவ கதைகளை சொல்ல வரும் அந்த பையன் பேசினதா இருக்கட்டும், அதுக்கடுத்து ஜென்ரலாக இங்கே இருக்கிற அரசியல் அது மேலே இருக்க பார்வையில் நீங்கள்லாம் பேசினா சரி. உங்களுக்கு இந்த பாடம் சரியான முறையில் ஒரு புரிதலை ஏற்படுத்தியிருக்குன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களாம் சரியான இடத்துக்கு வந்து அது சரியாக புரிஞ்சிருக்கீங்க, அதை வெளிப்படுத்துகிறீங்க, பேசும்போது அது தைரியமாக பேசுகிறீங்க, புரிகிற அளவுக்கு பேசுகிறீங்க. நீங்கள் நாளைக்கு கதைகள் சொல்லும்போதும் படம் பண்ணும்போதும் மற்றவங்களுக்கு அது புரிகிற அளவுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிற கதையை, அதுக்குண்டான அரசியலை, அதோட வாழ்க்கையை மிகவும் சிறப்பாக செய்வீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ உங்களோட சேர்ந்த பிரயாணத்தில் நான் ரொம்ப சந்தோஷமும் பெருமைப்படுறேன். என் சைட்லேருந்து உங்களுக்கு நான் சொல்ல விரும்புவது, நம்ம ஒரு தெரியாத இடத்துல இருந்து இப்போ ஒரு தெரிகிற இல்லை புரிகிற இடத்துக்கு நகர்ந்து வந்திருக்கோம். இதுக்கு நடுவில் நடந்த அந்த ப்ராசஸ், உங்களுக்குள்ளே நடந்த ப்ராசஸ், அது எப்படி நிகழ்ந்ததுன்னு உங்களுக்குள்ளே இருக்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கணும். உங்களுக்குள்ளே எப்படி உங்களுக்குள்ளே இந்த மாற்றம் நிகழ்ந்தது, இதுதான் காலம் முழுவதும் நிகழ வேண்டியது. எப்பயுமே இந்த பழக்கத்தை மட்டும் எப்பயும் உங்கள்கிட்ட விட்டுறாதீங்க. புரிஞ்சுக்கிறது, தெரியாத இடத்துலேருந்து தெரிகிற இடத்துல நகர்றது, அந்த நோ ஆஷ்ரம் போய் அந்த அன்லேர்ன் பண்ணுறது. எப்பயாவது நாளைக்கு நமக்கு தெரியுன்ற இடம் வரும்போது எப்பயுமே அந்த குடத்தை காலியாகவோ இல்லை பானையை பாதியாகவோ பாதி குடமாக வச்சுக்கோங்க. கற்றுக்கிறதுக்கு எப்பவுமே ரெடியாக இருந்துகிட்டே இருங்க, உங்களுக்கு நல்லது. அண்ட் ரெண்டாவது, அறிவு என்றைக்குமே பதுக்காதீங்க, பகிர்ந்துக்காங்க. பல மடங்கு அதிகமாகும். நம்முடைய நண்பர்கள் ஏதாவது தவறாக பார்த்துருக்காங்க, பர்ஸ்பெக்டிவ் தப்பாக இருக்குது அப்படின்னா அவங்களோட கலந்து பேசுங்க, புரிய வைங்க. அப்போ நாளைக்கு அவரும் ஒன்று சொல்லுவார். நான் இந்த சினிமாவில் வந்து கற்றுக்க தொடங்கும்போது என் முன்னாடி அறிவை பதுக்குனவங்க யாரும் வளர்ந்து நான் பார்க்கல. இத்தனை வருஷத்துக்கு அவங்க தான் தனக்கு தெரிஞ்சிச்சு, தனக்கு புரிஞ்சிச்சு, இன்னொருத்தர் ஷேர் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு எதுக்கு, எனக்கு தெரியும் இல்லை தான் பார்த்த படத்தை தான் புரிஞ்சுக்கிட்ட அறிவை பகிர்ந்துக்க மாட்டாங்க. அறிவை என்றைக்குமே பகிர்ந்துக்கோங்க, அது பன்மடங்காக போயிருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்துக்கோங்க. ஸோ அது உங்களை மென்மேலும் மேம்படுத்தும், இன்னொரு தளத்தை கூட்டிகிட்டு போகும். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF தமிழ் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.